கைஸ் இந்த அப்டேட் மட்டும் இல்ல கிளாஸ் ஸ்குவாட்லயுமே நியூ சீசன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ கிளாஸ் ஸ்குவாட்ல நீங்க என்ன ரேங்க்ல இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க கிளாஸ் ஸ்குவாட் அதிகமா ப்ளே பண்ணுவீங்கன்னா நான் சொல்றேன் இந்த கேரக்டர் காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில்லா இந்த கோடா கேரக்டர். இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணும்போது உங்க மூவ்மெண்ட் ஸ்பீடு 5% இன்க்ரீஸ் ஆகும். செவத்துக்கு பின்னாடி இருக்க எனிமியோட லொகேஷனை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு எனிமியோட ஆக்டிவிட்டி அடுத்து எனிமி என்ன பண்ண போறான்றதையும் உங்களால பாத்துக்க முடியும். சோ செகண்ட் கேரக்டர் யூஸ் பண்ணும்போது எனிமி ரைடன் ஹோமர் ஓத்தோ மோக்கோ கேரக்டர் யூஸ் பண்ணாலும் அந்த ஸ்கில் எதுவுமே நம்ம மேல ஒர்க் ஆகாது, நம்ம மூவ்மெண்ட் ஸ்பீடுமே கம்மியாகாது. இவ்வளவு பவர்ஸ் இருக்கிற கேரக்டர் தான் ஜோசப் கேரக்டர். மூணாவது இந்த டசா கேரக்டர். எனிமியை நாக் டவுன் பண்ண உடனே நம்ம கன்னோட ரேட் ஆஃப் ஃபயர் 18% இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்ல நம்ம மூவ்மெண்ட் ஸ்பீடு 12% இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட் கேரக்டர் பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேரக்டர் யூஸ் பண்ணும்போது உங்க கன்னோட ரீலோட் ஸ்பீடு 30% இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்ல இந்த ஸ்கில் யூஸ் பண்ணும்போது எனிமி அடி வாங்கினா அப்படின்னா எனிமியோட ஹீலிங் எஃபெக்ட் 50% பாதிக்கு பாதி கம்மி பண்ணிரும். எடுத்துக்காட்டுக்கு இந்த கேரக்டர் யூஸ் பண்ணி எனிமி அடி வாங்கிட்டா அப்படின்னா இப்போ எனிமி சூப்பர் மெடிக்கிட்டே போட்டாலும் எனிமிக்கு 100 HP தான் ஏறும். அதுதான் இந்த நிக்கிட்டா கேரக்டர்.